வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எதிர்நீச்சல் சீரியலில் இருந்து விலகினாங்களா கனிகா? நடந்தது என்ன? இணையதளத்தில் வைரலாகும் நடிகை கனிகாவுடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சன் தொலைக்காட்சியில் பரபரப்பாக ஒளிபரப்பாகி வரும் தொடர்தான் எதிர்நீச்சல் தொடர். இல்லத்தரசிகள் அனைவருக்குமே பிடித்தமான தொடராக இருக்கும் இந்த சீரியல் தற்போது 200 எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கிறது. எதிர்நீச்சல் சீரியலில் ஆரம்பத்தில் டல்லாக கொண்டு சென்றிருந்த இந்த சீரியல் தர்ஷனுடைய திருமண விவகாரத்தில் சூடு பிடிக்க தொடங்கியது. தர்ஷன் அவர்கள் வீட்டை விட்டு ஓடியது, அதன் பிறகு பார்கவினோட அப்பாவுக்கு நடந்த துயரமான சம்பவம் என 200வது எபிசோடில் சீரியல் நன்றாக பிக்கப் ஆகி டிஆர்பி ரேட்டிங்கில் மற்ற சீரியலில் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னுக்கு வந்திருக்கிறது. ஈஸ்வரி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஆசைப்பட்டாங்க. ஆனால் விதி வேறு விதமாக விளையாடிவிட்டதால் பார்கவி இனி இந்த குடும்பத்திற்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை என்று கனடாவுக்கு சென்றுட்டாங்களாம். தர்ஷனுக்கு அறிவுக்கரசி தங்கையும் நடந்திருக்கும் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என ஈஸ்வரி குணசேகரிடம் பேச்சுவார்த்தை நடத்த செஞ்சுருக்கிறாங்க. தலையில் அடிபட்டு சுயநினைவை இழந்து தற்போது மருத்துவமனைகளுக்கு உயிரோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி இந்த நிலைமைக்கு காரணம் யார் இந்த கொடூரமான செயலை செய்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காக 3 மருமகளும் குணசேகரன் வீட்டை அலசி ஆராய்ந்து விசாரணை நடத்தி வராங்க. இப்படி சீரியலில் பரபரப்பாக சென்று கொண்டிருக்க இந்த சீரியல்ல இருந்து ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்த கனிகா விலகிவிட்டதாக தகவல் ஒன்று பரவி வருகிறது. இப்படி சீரியல் பரபரப்பாக சென்று கொண்டிருக்க இந்த சீரியல்ல இருந்து ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்த கனிகா விலகிவிட்டதாக தகவல் ஒன்று தீயாக இணையதளத்தில் பரவி வருகிறது. அதாவது இந்த சீரியல் அவருடைய ஈஸ்வரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறாங்க. சுயநினைவு இழந்த கோமா நிலையில் இருப்பது அவருடைய கதாபாத்திரம் முடித்துவிட வேண்டும் என்று இயக்குநர்கள் திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் ஈஸ்வரியுடைய கதாபாத்திரம் முடிக்கப்படுகிறதா இல்லையா, தனிப்பட்ட சில காரணங்களால் கனிகா சீரியலிருந்து விலகுகிறாங்களா என்று தெரியவில்லை. ஆனால் பல ஊடகங்களில் கனிகா இந்த சீரியலிருந்து விலகப் போவதாக தகவல்கள் இணையதளத்தில் பரவி வருகிறது. ஆனால் கனிகா இது குறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான தகவல்களை தெரிவிக்கவே இல்லை. கனிகா சீரியலிருந்து விலகுவதாக வதந்தியா உண்மையா என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் அந்த சீரியலில் ஈஸ்வரி இறந்து போவதாக ப்ரோமோ வெளியாகிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் உண்மையா என்பது கூட தெரியாமல் அவருடைய ரசிகர்கள் இந்த செய்தியில் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வெளியாகிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பார்க்க போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.